வணக்கம். ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிஎஸ்சி பற்றி ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எம்ஹெச்சி பற்றி நான் எலாபரேட்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி பார்த்தோம்னா குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், குரூப் 4. ஸோ இதுக்கான எஃபெக்டிவான ஒரு ஆன்லைன் கோச்சிங் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். நம்முடைய மஹி அகாடமி சார்பாக எல்லாம் ஆன்லைன் கோச்சிங் அப்படின்றது கோயிங் ஆன் போய்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ், அதை நீங்கள் எப்போ வேணும்னாலும் எத்தனை டைம் வேணும்னாலுமே எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபிள் உங்களுக்கு படிக்க கொடுத்துருவோம். டெஸ்ட் பேஜுமே உண்டு. இது அனைத்துமே சேர்த்து ஃபீஸ் வெறும் 870 ரூபா மட்டும்தான். இதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எம்எஸ்சிக்கும் அப்கமிங் நோட்டிஃபிகேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா போத் நோட்டிஃபிகேஷனுக்குமே டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி போத் எல்லாத்துக்குமே சேர்த்தும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஆல் இன் ஆல் அவைலபிள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுக்குமே ஃபீஸ் வெறும் 870 ரூபீஸ் மட்டும்தான். புரியுதா? எம்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி போத் ப்ரிப்பரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங்க்கு ஃபீஸ் அதே 870 மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம எம்எஸ்சிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஹாய் எவ்ரி ஒன், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் உங்களுக்கு இது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் ஒரு சில தினங்கள் விட்டு அதுக்கான டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த போர்ஷனுக்கே போவோம். அப்படி போகும்போது ஒரு நாள் தமிழ் இருக்கும், இன்னொரு நாள் சயின்ஸ் இருக்கும், அப்புறம் சோசியல் சயின்ஸு, அப்புறம் மேக்ஸு. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மாறி 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 தான் ஒவ்வொரு நாளுமே வரும். ஓகேங்களா? இது என்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது பிப்ரவரி லாஸ்ட் வீக்கு, அப்போ ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வர ஒரு 6 மந்த் டைம் டியூரேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் இந்த போர்ஷனை கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ். இதே இது ஜூம் மற்ற ஆப் மூலமா உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாலுமே அது ஒரு டைம் மட்டும் தான் பார்க்க முடியும், அதுக்கடுத்து பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய கிளாஸை நீங்க எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த டெலிகிராம் ஃபோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர்ல இந்த கிளாஸ் வீடியோஸை நாங்க போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை நீங்க எப்ப வேணாலுமே எடுத்து பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வகுப்பு அப்படின்றத அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். அது லேட்டரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எத்தனை பக்கங்கள் இருக்கோ, ஒரு 4 பக்கமோ இல்ல 3 பக்கமோ இல்ல 6 பக்கமோ, அவ்வளவுதான், ஒற்றை இலக்கத்துல தான் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை. அப்படி அந்த பக்கங்களின் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் டேஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு 1 or 2 days படிக்கிறதுக்கு டைம் கொடுப்போம். ஏன்னா வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாட்டி ஜாபுக்காகவே ஃபுல் டைம் படிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது கொடுப்போம். அந்த டயத்துல 1 or 2 days அல்லது 3 days இருக்கும் பக்கங்களுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு 4வது நாளோ இல்லை 3வது நாளோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். அந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா PDF ஃபார்முலால தான் இருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு டைமிங் இருக்கும். கிளாஸுக்கு ஒரு டைமிங் வச்சிருப்போம், கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். மேக்ஸிமம் ஈவினிங் தான் இருக்கும். ஏன்னா அந்த எல்லாருமே ஜஸ்ட் இந்த ஒர்க்குக்கு போறவங்களா இருப்பாங்களா, அதனால பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களா, அதனாலதான். அப்ப டெஸ்ட் கண்டக்ட் பண்ற டயத்துல பாத்தீங்கன்னா அந்த டயத்தை விட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 day அப்படின்ற மாதிரி டைம் கொடுத்து வைப்போம். ஓகேங்களா? அந்த 1 day கூட டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பா எங்களுக்கு அந்த ரிசல்ட் காப்பி அப்படின்றத நீங்க எனக்கு செப்பரேட்டா அனுப்பி வச்சிடணும். கண்டிப்பா செப்பரேட்டா நீங்க சென்ட் பண்ணி வச்சிடணும். அதை நீங்களே அதை மார்க்லாம் போட்டு நீங்களே வேல்யூஷன் எல்லாம் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்க எழுத போறது ஒரு ஒயிட் ஷீட்ல 1 2 3 வரிசையா போட்டு ஆன்சர் எழுதி நீங்களே நாங்க ஆன்சருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கரெக்ஷன் பண்ண போறீங்க. கரெக்ஷன் பண்ணிட்டு எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படின்ற ஒரு போட்டோவை எடுத்து எங்களுக்கு அனுப்ப போறீங்க. செப்பரேட்டா என்னுடைய வாட்ஸ்அப் பேஜுக்கு நீங்க அனுப்பி வச்சிருங்க. டெலிகிராம் அனுப்ப வேண்டாம், வாட்ஸ்அப் பேஜுக்கு அனுப்பி வச்சிருங்க. அந்த டெஸ்ட் போய் அனுப்பி வச்சிருங்க. உங்களுக்கு ஏதோ தவறுது, ஸோ ஏதோ டிலே ஆகுது அப்படின்னா சொல்லுங்க. படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் அந்த நம்பர் ஆஃப் டேஸை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் இன்னும் சில தினங்கள் கழித்து அந்த டெஸ்ட்டுக்கு நடத்துற அந்த நாளை மாத்தி வச்சிடலாம். அதுக்குன்னு யாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருக்காம விட்டுறாதீங்க. பிகாஸ் நீங்க அந்த ஆன்சர் ஷீட்டை ரைட் பண்ணிட்டு நீங்களே வேல்யூஷன் பண்ணிட்டு அனுப்பவே வச்சுக்கோங்களேன். இந்த டெலிகிராம் குரூப் இப்ப நான் வீடியோ வரும் பார்த்தீங்களா, இந்த டெலிகிராம் ஃபோல்டர்ல இருந்து உங்களை அப்படியே லெஃப்ட் ஆக்கி விட்டுருவோம். எங்களுக்கு ரொம்ப அந்த ஹேபிட், அந்த குட் ஹேபிட் அப்படின்றத எதிர்பார்ப்போம். ஏன்னா நீங்க நல்லா படிச்சாதான் இந்த ஃபீஸ் அப்படின்றதுக்காக இந்த இவ்வளவு ஃபீஸுக்காக நம்ம ஏதோ ஜஸ்ட் வாங்கி வச்சிருப்போம், அந்த நோட்டிபிகேஷன் படிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டா அந்த ஆன்சர் வரல அப்படின்னா அந்த 1 day வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கிளாஸ் முடிச்சு அடுத்த டெஸ்ட்டுக்கு இந்த பர்சனுடைய டெஸ்ட் பேஜ், டெஸ்ட் அட்டன் பண்ண அந்த மார்க் வரல அப்படின்னு பார்த்தா
லெஃப்ட் ஆகிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அப்புறம் நீங்க டெஸ்ட் இது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாங்களும் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் ஸோ நீங்களுமே சரி ஓகே இதுக்காகவே நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த திங்கிங் அப்படின்றது உங்களுக்கு வருமா இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதையுமே பண்றோம். வேற எதுவும் ஒரு ஹெட் வெயிட் அப்படி பண்ண வரணும்னு நினைக்கல. உங்களை படிக்க வைக்கணும் எப்படியாவது அப்படின்றதுக்காக தான். என்னை விட வயசுல மூத்தவங்களும் இருக்கலாம், சின்னவங்களும் இருக்கலாம். அதனால இப்படி பேசுறாங்களே அப்படின்னு தப்பா எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் வர்ற அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஒரு செட்டு, அது ஒரு கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். லாஸ்ட் 1 இயர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னாலுமே 1 இயர் சொன்னாலுமே அது ஒரு 100 கொஸ்டின்ஸ் உள்ள ஒரு 80 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனா பட் அந்த லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுல கொஞ்சம் எடுத்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அது ஒரு செட்டா கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது எப்பனா நோட்டிபிகேஷன் வர டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம் நோட்டிபிகேஷன் வந்த உடனே. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இப்போ டார்கெட் வந்து இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல இருந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வர 6 மந்த் ஷெட்யூல் போட்டிருக்கோம். நம்ம இந்த 6 மந்த்ல பாத்தீங்கன்னா போர்ஷனை கவர் பண்ண போறோம். அது உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படின்றது தேவை. ஏதாவது ஒன்னா டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஒரு கிளாஸ்லயோ இல்ல டெஸ்ட்ல ஒரு ஆன்சர்ல டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னை நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணும்போது அந்த டெலிகிராம் சேனலோட அந்த குரூப்பா அதோட நேம் என்ன, அந்த குரூப்ல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு அலோன்னு சொன்ன உடனே நீங்க சொல்லிடுங்க. ஸோ அதுக்கான டைம் வந்து உங்களுக்கு கரெக்டா நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட உங்கள்கிட்ட வந்து நிறைய பேசுவேன். ஓகேங்களா? அதை பற்றி நான் ஃபீட்பேக் கேட்பேன். அடுத்து எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு எப்படிலாம் நடத்தணும் வைக்கணும் அப்படின்றது நிறைய பேசுவேன். தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி நான் பேசலாம். கிளாஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு தான். அதே மாதிரி டெஸ்ட் பேசுது அந்த டெஸ்ட்டுக்கான டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான். ஓகேங்களா? கிளாஸ்ன்னு சொல்லும் போது ஜூம் மீட்டு இந்த கூகுள் மீட் ஆப்பில் வர்ற மாதிரி ஒரு 1.5 hour ஒரு 2 hour ஏதோ படம் பார்த்த மாதிரி அப்படிலாம் இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிற வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 20 minutes பிலோ தான் இருக்கும். 20 minute தான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அதுல என்னன்னா ஒரு சயின்ஸ்ல நீங்க படிக்கிறீங்க, அமிலம் காரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தா அப்படின்னா ஈஸியா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. ஸோ அதை நீங்க மக்கள் பண்ணி மனப்பாடம் பண்ண தேவை இருக்காது. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் புத்தர்கள் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் என்ன இருக்கு, கீவேர்டு. அந்த கீவேர்டு 4 வார்த்தை தெரிஞ்சா போதும், டோட்டல் ஸ்டோரியே உங்க மைண்ட்ல வந்து உட்காரணும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட் விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரணும். மற்றபடி கதையா ஸ்டோரியா உட்காந்து சொல்றாங்க சொல்லலாம். நீங்க ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாதுல, குழந்தை கிடையாதுல. ஷார்ட்கட்டா சொன்ன விஷயம்னா நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு மெயின். மேத்தமேட்டிக்ஸும் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அண்ட் உங்களுக்கு பேஸ்டு அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணியுமே இருக்கும். ஸோ நோ ஒரி. அண்ட் டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்சிக்கு நீங்க ஒரு கோச்சிங் கோர்ஸ் நீங்க எடுத்துக்கிறது மூலமா, நம்ம கண்டக்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சியும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு உங்களுக்கு கை தூக்கி விடும். இங்க படிக்கிற மேக்ஸ், ஜிகே, சோசியல் சயின்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு கை தூக்கி விடும். பட் எங்களுடைய மோட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா அப்கமிங் எம்எஸ்சி நோட்டிபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷன் இந்த எக்ஸாம் எழுத போறதுல உங்களை எல்லாத்தையுமே சென்டம் போட வைக்கணும். 170க்கு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா 170க்கு அவுட் ஆஃப் 170 அந்த சென்டம் போட வைக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல இந்த இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு இப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், அந்த மெத்தட் என்ன, ப்ரொசீஜர் என்ன சொல்றதுதான் இந்த ஒரு இதாக இருந்திருக்கும் உங்களுக்கு.